மொட்டை மொட்டை தீர்ப்பு போட்டு கரெக்டாக மொட்டை அடிக்கிறேன். அவளுக்காண்டி பவுனு பவுனு சின்ன பவுனு அங்க 2 பேரும் போறாங்களா அவங்களா? இங்க தானே. சரிப்பா. அடுத்து உனக்கு பாரு சாமி. நடந்தே போறோம் போங்க நீங்க அப்படின்ட்டு கிளம்பிடுவாங்க. அடிச்சிக்க மாட்டா நீ? தம்பி அது அடிச்சுக்கல. மொட்டை முழுன்னு பால் ஆட்டம் இருக்கும். ஆமா சரிப்பா நான் உங்க தான் பாக்குறேன். அவ்வளோ அதோ சாமி. அவன் மொட்டை அடிக்கிறேன்னு சொல்லிதான் கூட்டிட்டு வந்தான். எங்களுக்கு தெரியாததுனால நீங்க சொல்லவும் நாங்க வேற என்னமோ முட்டாய் ஆட்டிங்கன்னு நினைச்சிட்டு வந்துட்டோம். இல்லையா நீ மொட்டை அடிக்கலையா? 1 மணி 1:05 அவ்வளோ நேரத்தில் அப்படி பறக்க நேரம் ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து எப்போ திரும்ப கிளம்பணும்? 12:30 தான் அங்கேருந்து கிளம்பணும். நாங்கள் 12:30 இங்கே 11:45 இங்கே வந்துட்டோம். 11:30 இதுதான் உங்கள் பெருமா கோயிலா? யார் கோயில்? அந்த கோயில் அங்கத்தாங்க இது மூலையில் பார்க்கலையா? அந்தாண்ட ரைட்டில் பார்த்து இந்த கோயில் இந்த கோயில் 3 பேர் தான் வந்தீங்களா? இங்கே பாருக்கா விவசாயி போச்சு கூட்டிட்டு வராங்களே. ஏதோ கடைக்கு போயிட்டு ஏதோ சாப்பாடுக்கு வீட்டில் தக்காளி கட்டிட்டு வராங்க. நீங்கள் என்ன பண்ணலாம்? இதுக்கு நான் பருப்பாகாது. சரி நான் உனக்கு தாய் மெஸ்ஸில் பிரியாணி வாங்கிக்கிறேன். ஆமாம் பரோட்டா சூப்பராக இருக்குது தாய் மெஸ். நான் சாப்பிட்டுக்கலாம். தலையாடிதான் அத்தான் காலையில் அவ்வளோ வருஷமா குக்கர்லேருந்து எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க அவங்க கூட வீட்டில் இருக்கிறவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினச்சா என்ன அது? இல்லை இல்லை நாங்கள் வந்து இது மொட்டை அடிக்கிறது சாப்பிட்டு நான் நேரத்தை சொல்லிவிட்டேன். நீங்க சொன்னீங்க காலையில. நான் நேத்தே அவங்க கூப்பிட்டாங்க. நான் நேத்தே இப்படி சொல்லியிருக்கா, நான் போன வாரம் சொல்லியிருக்கா அப்படின்னு சொல்லி நேத்தே நைட்டு சொல்ல மறந்து போயிட்டேன்.